பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சிகளையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசி வருகின்றார்கள். ஆசை இருக்குது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்ற ஒரு பழமொழி கிராமத்திலே உண்டு. உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கிற எதுவுமே ஆறு என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஆசை இருக்கிறது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல கிராமத்திலே சொல்வார்கள், நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது என்று சொல்வார்கள். அதாவது கொளுத்த நண்டு வலையிலே தங்காமல் வெளியே சென்று வீண் வம்பு இழுக்கிற போது அந்த நண்டின் உயிருக்கே ஆபத்து வரும் என்பதை சூசகமாக தன் நண்டு தன் வாழ்நாளை இழக்கும். அதுதான் நண்டு கொளுத்தால் வலையிலே தங்காது என்பது அந்த கிராமத்து பழமொழி. ஆகவே உண்டு கொளுத்த நண்டு வெளியிலே போய் வம்பு இழுத்தால் வாழ்வை இழக்க நேரிடும் என்று கிராமத்தில் பழமொழி சொல்வாங்க. ஒரு கட்சியை மக்கள் மத்தியிலே செல்வாக்குடன் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும், மக்களுக்கு எதிர்காலத்தில் உரிய நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கிற முல்லை பெரியாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பங்களிப்பு ஆற்றியிருக்க வேண்டும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? வறுமை ஒழிப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் சமூக நீதி காப்பதிலே தொடங்கி இந்த தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே சட்ட போராட்டம் நடத்தி அதில் தீர்வு கண்டிருக்கிறது. இந்த வரலாறு அண்ணாமலைக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏனால் அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய சித்தம் கலங்கியது என்று கிராமத்திலே சொல்வார்கள். சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்து கொள்வதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவும் என்கிற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து அனைத்து கட்சியின் தலைவர்களையும் விமர்சித்து வருவது என்பது இந்த ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி என்று சொல்வார்கள். இந்த ஆக்டோபஸ் என்னன்னா, அதோடைய நஞ்சு மனிதர்களை கொல்லுகிற அந்த நஞ்சை உள்ளடக்கி இருப்பது ஆக்டோபஸ். இந்த நஞ்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது. அதுதான் இந்த ஆக்டோபஸ் என்கிறது. அதே போல தான் இந்த அட்டைப்பூச்சி என்பது தன் எடையை விட 8 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. நாம் யதார்த்தமாக குளிக்க சென்றாலோ அல்லது தண்ணீரை குடிக்கிற போதோ அது தொண்டைக்குழியிலே போய்
உட்கார்ந்து கொள்கிற ஒரு அபாயகரமான கட்டமெல்லாம் உண்டு. வெளியிலே இருந்தாலே பலவித ஆபத்து. தொண்டை குழியிலே போய் அமர்ந்து விட்டால் அந்த உயிரை பறிக்காமல் விடாது. தன் எடை 1 கிலோ என்று சொன்னால் 8 கிலோ அளவிலே இரத்தத்தை உறிஞ்சுகிற அந்த அட்டைப்பூச்சி. ஆகவே ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அன்னை தமிழகத்திற்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை, இனிமேலும் செய்ய போவதும் இல்லை. இந்த ஆக்டோபஸ் மனிதரை கொல்லக்கூடிய அளவு நச்சுத்தன்மை உடையது. இதன் நச்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. ஆக்டோபஸ் அண்ணாமலை ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உளறுகிறார், வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலே அவர் கடந்த காலங்களிலே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதலாக அவர் கட்டவிழ்த்து விட்டு வந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் பச்சை பொய், சாத்தியமற்றது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு, அந்த கட்சியினுடைய முகவரியை, விலாசத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு, ஆக்டோபஸ் அறவேக்காடு இன்றைக்கு அட்டைப்பூச்சி அண்ணாமலை தன்னுடைய முகவரியை, விலாசத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் எடுத்து வந்த சுயநலத்தோடு எடுத்து வந்த அத்தனை முயற்சிகளும் இந்த கடந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலில் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் தன்னுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவிக்கு குந்தகம் வந்து விடுமோ, ஆபத்து வந்து விடுமோ, அந்த தலைவர் பதவியை தக்க வைக்காமல் போய்விட்டால் நாம் அனாதையாகி விடுவோமோ, நம்முடைய முதலமைச்சர் கனவு தகர்ந்து போய்விடுமோ என்றெல்லாம் நினைத்துத்தான் உச்சபட்சமாக வரம்பு மீறி, அரசியல் பண்பாடின்றி, அரசியல் நாகரிகமின்றி, அரசியலுடைய அந்த இலக்கணத்தை தகர்த்து இன்றைக்கு அவர் உளறி வருகின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.